ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் சுக்கா செட்டிநாடு ஸ்டைலில் வைக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கல் உப்பு, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வைங்க. நிறையா தண்ணி தேவைப்படாது, ஏன்னா நம்ம சுக்கா தான் வைக்க போகிறோம். ஸோ ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தக்கன வரமிளகா நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா சுக்கானாலே வரமிளகா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையுமே பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இது நல்லா வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நிறம் மாறி வரும்போது நம்ம தக்காளி ஒரு 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். அதையுமே பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மட்டனை மட்டும் சேர்த்துக்கணும். அந்த தண்ணி இப்போ சேர்க்க தேவை வேணாம். அதுக்கப்புறம் மட்டன் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான மசாலா இந்த மசாலா தான் டேஸ்ட்டே இந்த சுக்காவுக்கு. ஸோ வர கொத்தமல்லி, வரமிளகா, சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் பட்டை, ஏலக்காய், அந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது நல்லா ஒத்தாப்பில் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு கொதிக்க வச்சிடணும். தண்ணி நல்லா வற்றி வரும்போதில் கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா சுருள பரட்டிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் சுக்கா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா காரைக்குடி சைடு அந்த ஸ்டைலில் வச்ச மாதிரி இருக்கும். டேஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கலை எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.